என் தங்கப்பிள்ளையே, இன்று பஞ்சமி நாளில் நான் காண்பித்த இந்த கிழங்கை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அம்மா எப்பொழுதும் சொல்வது போலல்ல இன்று என்னுடைய வார்த்தைகள். இன்று இந்த பஞ்சமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கான மிகப்பெரிய மன நிறைவை கொடுக்க வந்திருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்திருக்கின்றது. உடன் இருக்கும் இந்த தாயின் அன்பு முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு என்னாலும் தெளிவான பல விஷயங்களை முழுமையாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதை நடத்த உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த பஞ்சமி நேரத்தில் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போகாது. அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உணர்ந்த என் குழந்தை அல்லவா நீ? உன்னை தேடி நான் வருவது எதற்கு என்பதனையும் நீ நன்கு அறிவாய். இந்த வராகியினுடைய அன்பு முழுக்க முழுக்க உனக்கு மனநிறைவை கொடுக்கும் இந்த நேரம் நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிடக்கூடாது. எந்த தருணங்களையும் அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ தொலைத்து நிற்கக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும். அத்தனையிலும் அம்மா உனக்கான மனநிறைவை கொடுக்கத்தான் வருகிறேன் என்பதனை மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நல்ல புரிதல்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ நம்பத்தான் வேண்டும். நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் உனக்கு நடந்து முடிந்து தீரும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களை நான் உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. ஆசைப்பட்ட நேரங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே நீ நினைத்தது போலவே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடரும். எதிலுமே நாம் எந்த நம்பிக்கையையும் விட்டுவிடக்கூடாது. சுற்றி இருப்பது எது நடந்தாலும் நாம் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் கடந்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. பல நிலைகளில் நமக்கான தேவைகளை எல்லாமும் நாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல வர வேண்டும். இந்த வராகி நான் உனக்கு சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம், இந்த வெற்றி இனி எப்பொழுதும் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது எல்லாமும் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் தெரியப்படுத்தும் காலம் இது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களில் எல்லாமுமே என் பிள்ளை நீ சரியான ஒன்றை தெளிவாக பெற வேண்டிய நேரம் இது. எது நடந்தாலுமே நாம் இருக்கும் இந்த பொழுதுகளில் எல்லாமுமே அவை ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கிறது என்பது உன் எண்ணங்களை பொறுத்ததுதானே. சிந்தனைகளை நாம் ஒருநிலைப்படுத்த வேண்டும். அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து கொண்டிருப்போமானால் அங்கும் இங்குமாக நம் எண்ணங்களை நாம் அலைபாய விட்டு கொண்டிருப்போமானால் நிச்சயமாக எதுவுமே நமக்கு சரியாக நடந்து விடாது என்பதனை புரிந்து கொள். நம்மோடு பழகிய மனசாட்சி இல்லாத சில மனிதர்களை பார்க்கும் பொழுது நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் சின்ன புன்னகையோடு நீ நிச்சயமாக எத்தனை முறை திரும்பி போயிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும்.
என் குழந்தையே, மனசாட்சி இல்லாமல் இவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உன் மனதை நொறுக்கி இருக்கலாம். ஆனால் இவர்களை பற்றி நீ தெரிந்து இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயே என்று நினைத்து சந்தோஷப்படு. தேவையில்லாமல் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணத்தோடு தான் இங்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். என் குழந்தையே, எந்த இடத்திலுமே வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் நம்மை ஏமாற்றியவர்கள் ஒவ்வொருவருமே நம்மை பக்குவப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மனதை அதிகமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மேலும் மேலும் நமக்குள் பல புரிதல்களை கொடுத்திருக்கிறார்கள். உன்னையே யார் என்று உனக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே யாரையும் நம்பக்கூடாது என்பதனை உனக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். எந்த நிலையிலும் இந்த சோதனைகள் என்னவாகும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஏமாற்றத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இனிமேல் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க இவர்கள் கற்றுக் கொடுத்த அனுபவம்தான் இனி உன்னை வாழ வைக்கப் போகிறது. பொய் சொன்னால் அது பாவம், ஏமாற்றினால் பாவம், மனதை நோகடித்தால் பாவம், துரோகம் செய்தால் பாவம் என்று பயந்து பயந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் இதையெல்லாமும் செய்தவர்கள் நன்றாக இருப்பது போல நீ நினைக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. இதையெல்லாமும் செய்தவர்கள் இப்பொழுது மேலும் மேலும் இதைவிட மிகவும் மோசமான ஒரு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இதைவிட ஒரு மோசமான சூழ்நிலையில்தான் இந்த வாழ்க்கையில் இவர்கள் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாமும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை இனிமேல் எதற்கும் அஞ்சிடாமல் இரு. உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க என் பிள்ளை இனிமேல் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நன்மைகள் எல்லாமும் நடக்கட்டும். என் குழந்தையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ வாழ நினைக்கும் சில விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று புரிந்து கொள்ள நினைத்திருக்கலாம். சில நேரங்களில் எல்லாவற்றையும் வெறுத்து எனக்கு துணையும் வேண்டாம், ஆறுதலும் வேண்டாம், என்னை இப்படியே விட்டு விடுங்கள், என்னை நானே மீட்டு கொள்கிறேன், என்னுடைய கடின நாட்களை எல்லாமும் நான் தாங்கிக் கொள்கிறேன், இனி எல்லாமும் தொடரட்டும் என்ற நிலையில் சில சமயங்களில் உன் வாழ்க்கை உன்னை ஓரிடத்திற்குள் தள்ளிவிட்டு விடுகின்றது. இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் உனக்கு கொடுக்க நினைக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் இந்த இடத்தில் நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதுமே தனக்கு எதிராக இருப்பவர்களையே அவர்கள் கலங்கினாலே அதை பார்த்து மனமுடையும் சுபாவம் என் பிள்ளையினுடையது. தன் மனதில் சுமந்த விஷயங்கள் எல்லாமுமே தன்னை எதிராக தாக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதை எல்லாமும் விட்டு கொடுத்து விட்டு நீ ஒதுங்கிச் செல்லும் நிலைக்குத்தான் மாறிவிடுகின்றாய். என் குழந்தையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நமக்கான சோதனைகளை கொடுத்திருந்தாலும், இதை எல்லாவற்றையும் கடந்து நாம் நினைக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க நமக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நாம் எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதையுமே விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நாம் எதையுமே தொலைத்துவிட நினைக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு நமக்கு அவளுக்கு உகந்த நாட்களில் சரியான நேரத்தில் நாம் அவளை சந்திக்கும் போது அது நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையை, உன் தாயினுடைய அன்பிற்கு எந்த பதிலும் உன்னால் கொடுத்து விட முடியுமா? என் குழந்தையை, இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
சரி, இரவு நேரங்களில் எதற்காக நாம் இந்த வராகியை வழிபாடு செய்கிறோம் என்று உனக்கு தெரியும் அல்லவா? இருந்தாலும் அம்மா இன்று உனக்கு சில விளக்கங்களை சொல்கின்றேன். மாலை நேர வழிபாடுகளில் முதன்மையான இடம் உக்கிர தெய்வங்களுக்கு உண்டு. வராகியை மாலை நேரம் தொழும் பொழுது மட்டும் இவள் சக்தியும் பெருகும், உன்னுடைய வலிமையும் பெருகும். வராகியை இரவு நேர நாயகி என்று குறிப்பிடுகிறோம். இதன் சூட்சமத்தை உனக்கு நான் சொல்கிறேன், கவனமாக கேள். அன்னையானவள் இந்த உலகில் தீய சக்திகளிடமிருந்து இந்த மனிதர்களை காத்தருளவே அவதரித்தவள். எதிரி ஏவிவிடும் தீய ஆற்றலை அழிக்கவே உருவெடுத்தவள். இந்த தீய சக்தி எனும் பேய், பிசாசு, ஏவல், பில்லி இவை அனைத்திற்கும் வலிமை கூடும் நேரம் இரவு நேரம்தான். இந்த காலகட்டத்தில் தான் இந்த தீய வினைகளை மாந்திரிகன் எனும் சத்துரு ஏவி விடுவான். அப்போது உன்னை காக்க ஒரு சக்தி வேண்டும் அல்லவா? இதை தடுக்க ஒரு மாபெரும் ஆற்றல் வேண்டும் அல்லவா? அந்த மாபெரும் ஆற்றல் கொண்டவள்தான் இந்த வராகி. மாந்திரீகம், ஏவல், பேய், பிசாசுகளிடமிருந்து உன்னை காக்கும் வலிமையான தெய்வம் இந்த பிரபஞ்சத்தில் வேறு தெய்வம் ஏதும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏவல், பில்லி, சூனியம் யாவையும் தவிடு பொடியாக்கிடவே தன் கையில் உலக்கையை உன் அம்மா வைத்திருக்கிறாள் என்பதனை நீ மறக்க கூடாது. வராகி என்ற பெயரை சொன்னாலே இவை எல்லாமும் ஓடி ஒளிந்து கொள்ளும். வராகி வழிபாடு செய்பவர்களை கெட்ட சக்தி என்றைக்குமே நெருங்காது. ஆக இந்த கெட்ட துர்சக்தியிடம் இருந்து நம்மை விழுந்து காக்கத்தான் அன்னைக்கு இரவு நேர வழிபாடுகளை இந்த மனிதர்கள் செய்கிறார்கள் என்பதனை மறந்து விடாது. வீற்றிருப்பாள் நவகோணத்தில் நம்மை வேண்டும் என்று காத்திருப்பாள் களி வந்தணுகாமல். என் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என் ரகுச பாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே என்னை ஆளும் குல தெய்வம் என்பது வராகி மாலையினுடைய வார்த்தைகள். 9 வடிவங்களில் வீற்றிருந்து காத்து வருபவளாம் அன்னை களி என்ற ஒன்று நம்மை நெருங்காமல் பார்த்து இருப்பவள், எங்கே நடக்கிறது என்பதனை உணர்பவள் என்று இரவு பகலாக கண் விழித்து காத்து கொண்டு தன் குழந்தையை பாதுகாப்பவள் தான் இந்த வராகி. இந்த பாதுகாப்பிற்கு தானே நாம் 1000 ஆலயம் செல்கின்றோம். இவள் ஒருவரை சரணடைந்தால் நாம் அனைத்து தொல்லைகளில் இருந்தும் விடுபடுவது என்பதுதான் உண்மை. ஜோதிடத்தில் இரவுக்கு அதிபதி சனி, கருப்பு, இருட்டு, புதர் எல்லாம் சனி ஆதிக்கம் செய்யும் இடமாகும். அதாவது நவகிரகங்களிலேயே இவர் கர்மகாரகன் என்று அழைக்கப்படுபவர். நீதிமதான் இவனே செய்த தவறுக்கு பாரபட்சமின்றி தண்டனை வழங்குபவன். மக்கள் அலறி ஓடுவது எல்லாம் 7 என்ற இவர் காலம் வரும்போதுதான். இவர் பார்வையில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்ப இயலாது. ஒருவனை கோட்டையில் இருந்து குடிசைக்கு கொண்டு வரும் பார்வை வலிமை சனி பகவானுக்கு உரியது. ஈசன் முதல் சகல தேவர்களையும் ஆட்டி வைத்த வரலாறு சனி பகவானுக்கு உண்டு. இவர் கட்டுப்பட்டு நிற்கும் ஒரே கடவுள் வராகி மட்டுமே. வராகி பக்தனை ஒருபோதும் சனி பகவான் நெருங்குவதே கிடையாது. ஏனென்றால் கரிய நிறம், எருமை, இதன் எல்லாமும் சனி ஆதிக்கம். ஆகவே இவர் ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த காரணத்தினாயே ஆயுள் முடிக்கும் இறைவன் யமதர்மன் எருமையை வாகனமாக வைத்துள்ளார். இந்த எருமையை வாகனமாக கொண்டு அவதரித்தவள் இந்த வராகி. தேவர் மூவர் யாவரும் அடிபணிந்து வணங்கத்தக்க தெய்வ வடிவானவள். இவளை வணங்கும் யாரையும் சனி பகவான் நிச்சயம் தீண்ட மாட்டார் என்பது முற்றிலும் உண்மை. நிச்சயமாக என் குழந்தை, அம்மா சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதல்லவா? அப்படியானால் பஞ்சமி திதியில் இரவு நேரத்தில் வராகியை நீ வழிபட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த காரியங்கள் பல உனக்கு கைகூடி வர வாய்ப்புகள் அதிகம் அல்லவா? நீ கேட்கின்ற விஷயங்கள் நேர்மையானதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ நினைக்கின்ற பலவும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரிவர நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனித்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் நான் உனக்கு எல்லா அதிர்ஷ்டத்தையும் உன் கண் முன்னால் நிறுத்துகிறேன். நான் உன் முன்னால் காண்பித்திருந்த இந்த கிழங்கு வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த கிழங்கல்லவா என் குழந்தையே?
மரவள்ளி கிழங்கு, மரிச்சீனி கிழங்கு என்று பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த கிழங்கு வகைகளையும் கொண்டு நீ வராகி அம்மனுக்கு படைத்தாலும் அவள் நிச்சயமாக உன்னை அன்போடு அரவணைப்பாள். பனங்கிழங்கு, அதாவது பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், பனம், அந்த பனம் கொட்டையிலிருந்து வரக்கூடிய பனங்கிழங்கு, இதையெல்லாமும் வராகியானவள் அன்போடு ஏற்றுக்கொள்ளும் ஒரு நெய்வேத்தியமாகும். அவளுக்கு மிகவும் பிடித்த பொருட்கள் அல்லவா. பஞ்சமி நாளில் அவளின் மீது கொண்ட அன்பை நீ வெளிப்படுத்தும் விதமாக அவளுக்கு பொன்னையோ பொருளையோ நீ அள்ளி கொடுக்க வேண்டாம். அவளுக்கு பிடித்த உணவுப் பொருட்களை படையலிட்டு வணங்கிப்பார். நிச்சயமாக அவள் எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வருவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தன் பிள்ளைகள் தனக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் அம்மா ஒருபோதும் எதிர்பார்ப்பது கிடையாது. என் பிள்ளையிடம் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்தால் போதும் என்பதுதான் அம்மாவின் விருப்பம். அது மட்டும் கிடைத்தாலே போதும். இந்த வராகியானவள் சந்தோஷமாக எதையும் ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் அரவணைத்து நடத்துவாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரியாகவே வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடியே இன்னமும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு சரியாகவே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். நல்லதே நடக்கும். இந்த வராகி சொன்ன வார்த்தைப்படி உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நமக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். அதை எல்லாமுமே நாம் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இருந்தாலே அது போதும். உனக்கு கிடைத்ததை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேல் நம்பிக்கையோடு எதையும் நீ எதிர்கொள்ள தொடங்குவாய் அல்லவா. வராகிக்கு பிடித்த பொருளை நீ படைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. இன்று நம் தாய்க்கு இது பிடிக்கும் என்று சொல்லி அதை நீ தொட்டிருப்பதே உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றிதான் என்பதனை மறந்து விடாதே. இதையெல்லாமுமே என் பிள்ளை நீ சரியாக உணரும் இந்த நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. நல்லது நடக்கட்டும். உனக்கான நன்மைகளும் நம்பிக்கையும் என்றுமே உன்னை வந்து சேரட்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் தேவையான விஷயங்கள் அத்தனையும் முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, என்றுமே இந்த வராகி உன்னோடு துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வம் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வரக்கூடிய சில விஷயங்கள் ஒரு நாள் நம்மையே மிகப்பெரிய அளவில் யோசிக்க வைக்கும். நம்மையே மிகப்பெரிய அளவில் இவை எல்லாமும் சிந்திக்க வைக்கும். நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது நமக்கு நடப்பது எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி தருவாள் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு தான் உனக்கு எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா. இனி அத்தனையிலும் உனக்கு மேலும் பல நன்மைகளை நான் தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ உணர்ந்து கொள். அது ஒன்றே உன்னை எப்பொழுதும் மிகப்பெரிய வலிமைக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. இனி எந்த இடத்திலும் உன்னை எந்த விஷயங்களும் தீண்டாது.
உனக்கான நன்மைகளும் உனக்கான புரிதல்களும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷமாக இரு. உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும். இந்த வராகி உன்னை ஆசீர்வதிப்பாள். பஞ்சமியில் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளை நிச்சயமாக மன நிம்மதி அடைவாய். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.